நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 45. ஜராசந்தனை ஜெயிச்சுடுறான். ஜராசந்தனுக்கு வந்து மகாதேவன் ஒரு பையன், ஒரு புள்ள. அவனை ராஜாவாக்கிட்டு கிருஷ்ணன் அவனுக்கு முடிச்சு விட்டுட்டு, ஏன்னா அவளுக்கு வந்து ராஜ்யத்தை ஜெயிக்கணுன்ற எண்ணம் இல்லை. இவன் வந்து ஜராசந்தன் தான் அங்கே இவன் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த இதை முடிச்சு விட்டிக்கும் போது, சக்கரவர்த்தியாக முடிச்சு விட்டுக்கும் போது இவன் வந்து குறுக்க போடக்கூடாதுன்றதுக்காக தான் அவனை கொன்னது. அவனை கொண்ட உடனே மகாதேவனுக்கு தெரியுது. மகாதேவன் முதல்ல சொல்கிறான் ஜராசந்தன்கிட்ட, நீ பண்ணுறது சரியில்லை, இத்தனை ராஜாக்களை சேர்த்து வச்சுட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இவளையெல்லாம் நீ வந்து பலி கொடுத்தெல்லாம் யாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். நிறைய பலியெல்லாம் கொடுக்கூடாது யாகத்தில்ன்றதெல்லாம் சொல்லுவான். ஆனால் ஜராசந்தன் கேட்க மாட்டான். இந்த நிலையில ஜராசந்தன் செத்தோடனே இந்த மகாதேவனை கூப்பிட்டு, உங்கள் அப்பாவோட ராஜ்யம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை விட்டு போயிடுறான். அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அதே மாதிரி முதல்ல இவங்கிட்ட அந்த ஜராசந்தனோட சண்டைக்கு போகும்போது கூட தர்மர்கிட்ட கிருஷ்ணன் என்ன சொல்லுவார், உங்ககிட்ட படையம்பலம் போறாது, படையெல்லாம் ஒன்று இன்னும் பெருக்கலை, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு அக்ரோணி சேனை கூட இல்லை, அவங்ககிட்ட 3 அக்ரோணி சேனை இருக்கு, 3 அக்ரோணி சேனையை வச்சுட்டு அவன் ஈஸியாக ஜெயிச்சிருவான், அதனால அவங்ககிட்ட நீ சண்டைக்கு போகிறது சரியில்லைன்னு தான் சொல்லுவார். சொல்லிட்டு இவனை இந்த ராஜாவாக்கிடுவார் மகாதேவனை. மகாதேவனுக்கு சிருஷ்டி பிராப்தின்னு 2 பசங்க, 2 பொண்ணு. இந்த ஜராசந்தனுக்கே 2 பொண்ணு, சிருஷ்டி பிராப்தின்னு ஒரு 2 பொண்ணு, மகாதேவன் ஒரு பையன். மகாதேவன் அரசனாகிட்டான். இந்த சிருஷ்டி பிராப்தியை ஜராசந்தன் இருந்தப்பயே கம்சன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான். கம்சனோட மனைவி இவா 2 பேரும் ஒன்று. அதனால தான் அவனோட மாப்பிள்ளை, ஜராசந்தனோட மாப்பிள்ளை கம்சனை இவன் கொன்ன உடனே தான் அது ஒரு ஆத்திரம். அதனால தான் அவன் அந்த உறவு இருக்கிறதுனால தான் இவளுக்கு ஒருத்தருக்குள்ள சண்டை வருது. சண்டை வந்து கம்சனை கொண்டுட்டான் கிருஷ்ணன், அதனால கிருஷ்ணனை கொல்லாம போடக்கூடாதுன்னு அந்த தன்னுடைய மாப்பிள்ளையை கொண்டுட்டான். தன்னுடைய பொண்ணோட பொண்ணோட வீட்டுக்காரனை கொண்டுட்டான் அப்படிங்கிற அந்த ஆத்திரம் கிருஷ்ணன் மேலே அவனுக்கு இருக்கும், ஜராசந்தனுக்கு. அதனால தான் கிருஷ்ணன்கிட்ட அவன் சண்டை போடுறான். ஆனால் ஜராசந்தனை ஜெயிக்கவே முடியாது யாராலையும். ஜராசந்தனை ஜெயிக்கிறதுக்கு பீமன் ஒத்தனால தான் முடியும். அது கிருஷ்ணனுக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் அதை பண்றார். கடைசியில் கீழ்ச்சி போட்டுறார். அவன் செத்து போயிடுறான். அவன் செத்து போன உடனே அந்த 86 தேசத்து ராஜாக்கள் வெளியில வரா இல்லையா, அவன் எல்லாரும் அங்கே வந்திருக்கா. இந்திரபிரஸ்தத்தில் இவன் திரும்பி வந்துடுறா. ஜராசந்தனை கொண்டாச்சுன்னு தெரிஞ்ச உடனே உலகத்துக்கே பாரத நாட்டுக்கே ஒரு அப்பாடான் இருக்கு. ஜராசந்தன் செத்து போயிட்டான். இல்லைடா ஒவ்வொரு ராஜாக்களும் பதுங்கி பயந்துருந்தா, என்னைக்கு ஜராசந்தன் வந்து நம்மளே படையெடுத்து வர போறானோ, நம்மளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக போறானோ, கொண்டு போய் சேர்த்துற போறானோ, நம்மளை கொண்டு போறானோ நடிஞ்சின்னு இருப்பா எல்லா ராஜாக்களும். அவளோட பயத்தை எல்லாம் பீமன் போக்கினான் இல்லையா. போக்கின உடனே இவர் வந்து இந்த சக்கரவர்த்தி யாகம் பண்றாருன்ன உடனே எல்லாரும் நாங்கள் வரோன்னுவான். எல்லாரும் நாங்கள் வந்து உன்னை இது பண்ணுறோம், உனக்கு அடங்கி நாங்கள் இருக்கோம். அந்த 86 தேச ராஜாக்களை விடுதலை பண்ணதுனால அந்த 86 தேச ராஜாக்களும் கிருஷ்ணரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுவான். கிருஷ்ணரை சப்போர்ட் பண்ணி அவளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாள். அஸ்வமேத யாகத்தை அங்கே பண்ணுவாள். அந்த அந்த இடத்துல பண்ணுறதுக்கு பண்ணுவாள். இந்த மாளிகை செம்மையாக ரெடி ஆகிடும். மாளிகை ரெடி ஆன உடனே எல்லாரையும் கூப்பிட்டுப்பார். அங்கே எல்லா ராஜாக்கள்லாம் வந்திருப்பா. எல்லா ராஜாக்களும் வந்திருப்பா. 86 தேச ராஜாக்கள் இவாளும் வந்திருப்பா. இன்னும் மற்ற தேச ராஜாக்கள்லாம் வந்திருப்பா. துரியோதனுக்கு அழைப்பு கொடுத்துருப்பான். துரியோதனுக்கு அழைப்பு கொடுத்தப்ப துரியோதனை வந்து நான் போக மாட்டேன்னுவான். திருதராஷ்டிரன்கிட்ட கொடுத்த உடனே திருதராஷ்டிரனோட பிள்ளை தானே தர்மர், நீ தான் இந்த வந்து பெரியப்பா இதில் முதலாடி இருந்து நடத்தி வைக்கணும், நீ எல்லாரையும் கூப்பிட்டு வரணுன்னுவான். துரியோதனனை கூப்பிட்டு போகிறதுக்கு இவன் கூப்பிடுவான். இவன் வரமாட்டேன்னுவான் துரியோதனன். ஆனால் வலுக்கட்டாயப்படுத்தி எப்படி கட்டியிருக்கான்றதை பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்காமே அது மாளிகை, அதுக்குள்ளே ஊரெல்லாம் பரவிடுறது. இந்த மாளிகை எப்படி இருக்குன்றதெல்லாம் பரவினே ரொம்ப நல்லா இருக்கு, அங்கே போயிட்டு தான் வரலாமே அப்படின்ட்டு போகிறான். சரின்னா அந்த இந்திரபிரஸ்தத்துக்கு வரா. இன்னைக்கு அப்போ காண்டவ பிரஸ்தவம் இந்திரபிரஸ்தவம் மாறிடுது. இந்த மாளிகையை கட்டின உடனே எங்கே பார்த்தா அந்த செல்வத்தை வச்சு நாட்டை எல்லாம் டெவலப் பண்ணுறான். ஜனங்களை எல்லாம் நிறையா இது பண்ணுறான். பயிர் செலவு பண்ணுற மாதிரி பூமிகளை எல்லாம் மாற்றுறான். மேடு பள்ளங்களை எல்லாம் சரி பண்ணி நிரவி அதை இதுவாகி பயிர் செலவு பண்ணுற மாதிரி பண்ணி ஜனங்களை அங்கே வந்து குடியேற வச்சு அவளையெல்லாம் பயிர் செலவு பண்ண வச்சு அவகிட்ட வரி வாங்காமல் இவ்வளவும் தர்மர் பண்ணுறாரு. தர்மர் பண்ணி அந்த அந்த இடத்த வந்து நல்லா சுபிட்சமாக்கிட்டா எல்லாரும் வந்து பயமில்லாத வந்து ஜனங்க வாழற மாதிரி பண்ணி விட்டுறாரு. இந்த இடத்த தர்மர் பண்ணுறார். தர்மர் பண்ணோடனே எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த நாங்கள் மாளிகையை கட்டினோடனே இந்த மாளிகை வேறு அங்கே இருக்கு இல்லையா, ராஜாவோட மாளிகை அங்கே இந்திரபிரஸ்தத்தில் இருக்குன்னொடனே இந்திரபிரஸ்தன்றது வந்து இப்போ முதல்ல இந்த காண்டவ பிரஸ்தத்தை மாற்றி கிருஷ்ணன்கிட்ட இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்பேன். கேட்கும்போது கிருஷ்ணன் வந்து முதல்ல காண்டவ பிரஸ்தன் காட்டை குறிக்கிற மாதிரி இருந்தது, இப்போ இந்திரலோகம் மாதிரி ஆயிடுது, அதனால இந்திரபிரஸ்தன் வைக்குவார்.
இந்திரபிரஸ்தம்னு வச்சிருவான். அதுக்கு இந்திரபிரஸ்தம்னு பேர் வைப்பான். இந்திரபிரஸ்தம் பேர் வச்சு அதுக்கு ஒரு விழா எடுத்து பண்ணுவான். இந்திரபிரஸ்தம் பேர் வச்சு விழாவெல்லாம் எடுத்து பண்ணுவான். அது வந்து அதுதான் இன்னைக்கு டெல்லி. இன்னைக்கு டெல்லி அந்த சரௌண்டிங் இருக்கு பாருங்க, டெல்லியை சுற்றி இருக்கிற அந்த இடங்கள்லாம் வந்து இந்திரபிரஸ்த. இன்னைக்கு டெல்லிக்கு வந்து இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டின்னே ஒன்று இருக்குது, இந்திரபிரஸ்தா எஸ்டேட்னே ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து டெல்லியில் இருக்குது. இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டியே இருக்குது. அந்த இக்னூன்ற பாருங்க, அதுதான் நினைக்கிறேன் அந்த யூனிவர்சிட்டி. அந்த இக்னூ யூனிவர்சிட்டி வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்கு தனியாக யூனிவர்சிட்டி இருக்குது. இந்திரபிரஸ்தான்ற பேரில் தான் வச்சுருக்காங்க. இந்திரபிரஸ்தன்றது டெல்லி. டெல்லி அப்படி இருந்தது முதல்ல, வந்து காடும் இதுவுமா இருந்தது. அதில் இவர் வந்து அந்த தர்மர் வந்து அதை அழிச்சு நாடாக்கினது வந்து தர்மரோட முழு தர்மர் கிருஷ்ணன் பண்ணது தான். கிருஷ்ணர் வந்து அதுக்கு ஒரு செல்வம் கொண்டு கொடுக்குறாங்க, புதையல் மாதிரி. அந்த செல்வம் அதில் வந்து ஒரு 100ல் 1 பாகம் கூட செலவாகலை இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு. அவன் செலவே பண்ணலை, அப்படியே இருக்கு அந்த பொக்கிஷம். பயங்கர பொக்கிஷம் இருக்கு நாட்டில். அந்த கஜானா வந்து ஃபுல்லாக இருக்கு, தங்கத்தால் ரொம்ப கிடக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நடுவில் வந்து வரான் துரியோதனன், திருதராஷ்டிரன்லாம் அந்த நாட்டுக்கு வரான். அந்த நாட்டுக்கு வந்தவொடனே நாட்டில் வந்து தங்கியிருப்பான். அவளுக்கு சரியான தேவையான ஒரு 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 யாகம் பண்ணுறது, ஒரு 86 ராஜாக்களே வர வைக்கிறது, சக்கரவர்த்தி பட்டம் சுட்டிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. 86 எல்லா தேசத்து ராஜாக்களையும் வர வைக்கணும். அந்த ராஜாக்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கணும். அந்த ராஜாக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பணியாளர்களை அரேஞ்ச் பண்ணணும். அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். பெண்கள்லாம் கேட்பான். பெண்கள்லாம் கேட்டால் அதெல்லாம் சப்ளை பண்ணணும். அங்கே எல்லாத்துக்கும் ராஜாவுக்கான மரியாதை இருக்கணும். அந்த ராஜான்றது அவன் எந்த நாட்டு ராஜாவோ இங்கே வந்திருக்க ராஜா, இவனோட விருந்தாளி வந்திருக்கிறது ராஜா, ராஜாவுக்கு என்ன பண்ணணுன்றதெல்லாம் பார்த்து பண்ணணும். அது சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம். அதே மாதிரி திருதராஷ்டிரம் வந்திருக்கும்போது பெரியப்பா இல்லையா, திருதராஷ்டிரம் வந்து பெரியப்பா இருந்தவொடனே பெரியப்பா கிட்ட இன்னும் இது பண்ணி அவளுக்கு தனியாக இடம் கொடுத்து எல்லாம் மாளிகையெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிப்பாள். இவா மாளிகையில் இருப்பா. இருக்கும்போது அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து எப்படின்னா மறுநாள் வருது முதல் நாள் வருதுன்றதெல்லாம் கிடையாது. இப்போ தான் வண்டி வசதி எல்லாம் இருக்குது. நம்ம முதல் நாள் கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் போகிறதுன்றது போகிறோம், முதல் நாளே போகிறது. அது கூட அன்றைக்கே தான் போகிறோம். இப்போ எல்லாம் போய் எங்கள் ராத்திரி தங்குறதே கிடையாது. அப்போ எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே போயிடுவாள். வேறு வழி கிடையாது. அவள் போய் ஆகணும். அங்கே போய் இருக்கிறதும் வழியில் இருக்கிற இடைஞ்சல் ஏதாவது வந்து நான் என்ன பண்ணுறது இதெல்லாம் கணக்கு போட்டு தான் போவாள். 10 நாள் முன்னாடியே போயிடுவாள். 10 நாள் முன்னாடியே போய் அதை நான் மாளிகையெல்லாம் சுற்றி பார்ப்பா. ராஜாக்களோட ஐடியாக்களை சொல்லுவாள். இதை எப்படி பண்ணணும், நீ அதை அப்படி பண்ணணும், இதை பண்ணது தப்பு, இந்த இடத்துல நீ இதை வச்சது தப்பு, இது மற்ற ராஜாக்களை குற்றம் சொல்கிற மாதிரி இருக்குது, மற்ற ராஜாக்களை வேதனை கொடுக்குற மாதிரி இருக்குது, இது மாதிரி எல்லாம் பண்ணுவாள். அந்த யாகத்தில் குறை சொல்லணுன்றதுக்காகவே அதுக்காகவே சில ராஜாக்கள் வருவாள். அது மாதிரியும் உண்டு. இவர் எல்லா ராஜாக்களையும் வர சொல்லியிருந்தார்ல, எல்லாரும் வந்திருந்தா. எல்லாரும் வந்து அங்கே அந்த இதெல்லாம் பண்ணுறா. அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிறா. எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டுருக்கா. அப்போ வந்து இந்த துரியோதனன் வந்து அப்படி எழுத்து காத்தால ஒலாவத்துக்கு அப்படி வருவான். அந்த மாளிகையே வந்து ரொம்ப மாயங்கள் நிறைந்த மாளிகை. அப்படியே தர மாதிரியே இருக்கும். காலை வச்சா அது குளமா இருக்கும், பொத்துன்னு தண்ணிக்குள்ளே வந்துடுவோம். அதே மாதிரி குளம் மாதிரி இருக்கும். குளம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. குளம் நம்ம தண்ணி வச்சு காலை வச்சோம்னா குளமே இருக்காது, நம்ம பாட்டுக்கு அப்படியே போகலாம். அப்படியே இந்த 3D இப்போ எப்படி இருக்கு, இந்த 3D இது அப்படியே எஃபெக்டாக அதில் கொடுத்துருந்தாங்க, அதில் பண்ணி வச்சுருந்தான். இந்த மயன் உருவாக்கின மாளிகை இல்லையா, மயன் அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தார் அந்த மாளிகையை. அதனால செவ்வறு இருக்கா மாதிரி நினச்சிட்டு நேராக போவா, முட்டின்ட்டுருவான். செவ்வரே இருக்காது, போயிட்டே இருப்பாள். செவ்வறு இல்லாத மாதிரி இருக்கும், நேராக போவா, நடந்து போய் முட்டின்ட்டுருவான். இந்த மாதிரி எல்லாம் உண்டு. இது மாதிரியெல்லாம் அங்கே நிறைய வினோதமான யுத்தங்கள்லாம் இருக்கும். இதை வந்து மேலே திரௌபதியும் அங்கே வந்திருப்பா இல்லையா. திரௌபதி தானே ராணி அங்கே வந்திருப்பா. எவ்வளோ அங்கே இருப்பா. ஒரு நாள் துரியோதனன் அப்படியே எழுந்து போவான். எழுந்து அப்படியே போகும்போது எதிர போய் ஒரு செவுத்துல முட்டின்ட்டுருவான். முட்டின்றதை பார்த்த உடனே எதிர பக்கத்து மாளிகையில் நிற்பா அறுப்பா பாருங்க. இவன் திரௌபதி கழுக்குன்னு சிரிப்பா. இந்த சிரிப்பு ஓசை கேட்கும். சிரிப்பு ஓசை கேட்ட உடனே இவனை பரிகாசம் பண்ணுறான்னு இவனுக்கு தெரியும் துரியோதனனுக்கு. இருந்தால் கூட இடிச்சுட்டமே என்ன பண்ணுறது, பேசாத போயிடுவான். மறுநாள் அப்படியே நடந்து வருவான். தரையில் நடந்து வரும்போது தொப்புன்னு ஒரு தண்ணிக்குள்ளே குளத்துல விழுந்துருவான். குளம் மாதிரியே இருக்காது, அப்படியே தர மாதிரியே இருக்கும். காலை வைப்பான், உள்ளே விழுந்துருவான். உள்ளே விழுந்த உடனே எழுந்து தண்ணி நனைஞ்சிருந்து எழுந்து சுற்றி முற்றி யாராவது பார்க்கலான்னு பார்ப்பான். கரெக்டாக திரௌபதி அங்கேருந்து பார்த்துட்டுப்பான். பார்த்துட்டு அப்பயும் கழுக்குன்னு ஒரு சிரிச்சுட்டு போயிடுவான். இது மாதிரி நிறைய ஒரு வழி இருக்கிற மாதிரி இருக்கும், வாசல் மாதிரி இருக்கும், வாசல் கிடையாது.
அங்கே போய் முட்டின்டுவான். வாசலே எல்லாமே வெறும் சோறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல போன உடனே வாசல் உருவாகும், வாசலுக்குள்ளே பூத்து போயிடுவான். இவன் போன உடனே வாசல் மூடிட்டுருவோம், தானாக முடிக்கும், தானாக நடக்கும். எல்லாம் ஒரே வினோதமாக இருக்கும். அந்த மாளிகையே வந்து ரொம்ப வினோதமாக இருக்கும். அந்த மாளிகையை பார்க்க பார்க்க துரியோதனுக்கு வந்து அவனுடைய அங்கமெல்லாம் அப்படியே துடிக்கும். இது இப்படி ஒரு மாளிகையா, இந்த மாதிரி கூட ஒரு மாளிகையை உருவாக்க முடியுமா, இது மாதிரி ஒரு மாளிகை நம்ம கிட்ட இல்லையே, நம்ம அஸ்தினாபுரத்தில் இது மாதிரி மாளிகையெல்லாம் நம்ம பண்ணவே இல்லையே, இதுல எல்லாம் எவ்வளோ 2 ரசிப்பான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும் மாளிகைன்னு அவனுக்கு மனசுல தோன்றது. இது மாதிரி போயிட்டு இருக்கான். அடுத்தது பண்ணிட்டு இருக்கும்போது மறுநாள் என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல வந்து அந்த குளம் மாதிரி இருக்கும். குளத்துல மெதுவாக அப்படியே காலை வச்சு குளிக்கலான்ட்டு போவான். அது தரையா இருக்கும். அப்படியே நடந்து எல்லாரும் போயிட்டு இருப்பான். படிப்பெண் ரூபா வச்சு அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். இவன் பாப்பான் நடந்து பார்ப்பான், ஒன்றும் இருக்காது. இவன் காலை வச்சு இறங்குறதுக்கு குளம் நினச்சிட்டு இறங்குறதுக்கு அப்படி காலை வச்சா பாருங்க. அப்போ திரௌபதி மேலே இருந்து பார்ப்பான். அப்பயும் சிரிப்பான். சிரிச்ச உடனே இவன் கேட்பான், எதுக்காக நீ என்னை பார்த்து இப்படி சிரிக்கிற அப்படின்னு திரௌபதியை கேட்பான் துரியோதனன். கேட்கும்போது, இல்லை நீ குருடனோட பிள்ளைக்கும் கண்ணு கட்டு போச்சா, குருடனோட பிள்ளையும் குருடனா அப்படின்னு மனசுல நினைச்சே சிரிப்பு போகுதுன்னுவான். இவனுக்கு வந்து அப்படியே அங்கம் பூரா பத்திட்டு எரியும். அப்படியே நாக்கு பிடிக்கிட்டு சாகலாமா, நாட்டுக்கு சாகலாமான்னு தோணும் இவனுக்கு. அந்த மாதிரி ஒரு இது வரும், கோபம் வரும், ஆத்திரம் வரும், ஆவேசம் வரும். எவ்வளோ திமிரு இருந்தா இவன் வந்து இந்த மாதிரி சொல்லுவா. நம்மளை பார்த்து நீ வந்து குருடனோட பொண்ணுன்றாளே எவ்வளோ இருக்கும். திரௌபதி கொஞ்சம் அதிகமான பேச்சு தான் அது. குருடனோட பிள்ளைக்கு கண்ணு தெரியல, வந்து எல்லாத்தையும் முட்டிக்கிறான், கீழே விழுந்துடுறான் அப்படின்னு இவனோட ஒவ்வொரு நடத்தையும் அவன் ஒவ்வொரு மூவையும் அவன் பார்த்துட்டு இருந்து பரியாசம் பண்ணுவான், கிண்டல் பண்ணுவா, கேலி பண்ணிட்டுவா. கேலி பண்ண உடனே இவனுக்கு ஆத்திரம் ஆவேசமாயிடும். எல்லாம் ஒன்னா சேர்ந்துருப்பா. எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க அந்த ராஜசூய யாகம் நடக்கும். ராஜசூய யாகம், அது பசுமேத யாகம் இல்லை, ராஜசூய யாகம். ராஜசூய யாகம் நடக்கும். நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பா. எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் கடைசியில் ஜராசந்தன் அந்த இமார் பாம்பரம் ஜராசந்தன் செத்து பண்ணா இல்லையா, அந்த 86 தேசத்து ராஜாக்கள் வந்திருப்பான். அவங்க பார்த்தா எக்கச்சக்கமான ராஜாக்கள் இருப்பா. 500-1000 பேர் ராஜாக்களே வந்து சேர்ந்துருப்பா. எல்லாரும் அவ பேசாமல் இருப்பா. இவர் உட்காந்துருப்பார். அங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இப்போ என்னென்னா, முதல்ல இப்போ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க ஒருத்தரை வச்சு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டு தான் அந்த யாகத்தை ஆரம்பிக்கணும். இந்த யாகத்தை ஆரம்பிக்கும் போது என்ன யாகம் இப்போ சொன்னேன், அந்த யாகத்தை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவா, அந்த இது ஆரம்பிக்கும் போது யாரை இந்த யாகத்துக்கு யாரை தலைமை போயிடும், ஒருத்தரை சிறப்பாக வச்சு அவளை வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணணும்னா இப்படி இல்லை, நம்ம கல்யாணத்தில் பண்ணுறோம் பாருங்க, பாத பூஜை எல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி அவளை குருவாக ஏற்றிட்டு அவளை வந்து சரணடைஞ்சு அவளோட நியமனப்படி இந்த யாகம் நடக்கிறது அப்படின்னு ஒத்துக்கணும். எல்லா ராஜாக்களும் ஒத்துக்கணும். எல்லா ராஜாக்களும் இவரை வந்து ஒரு சக்கரவர்த்தின்னு பட்டம் கொடுப்பா. அந்த யாரை இவர் நியமிக்காளோ அவள் வந்து சக்கரவர்த்தி பட்டத்தை சூட்டும் போது மற்ற ராஜாக்கள்லாம் அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுண்டு ஆமாம் இவர் சக்கரவர்த்தி தான் எல்லா ராஜாக்களும் சொல்லணும். இதுதான் ப்ரொசீஜர். சக்கரவர்த்தி பட்டம் சூட்டிக்கிறதுன்ற ப்ரொசீஜர் இதுதான். இதை பண்ணணும். இதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கலான்னு பார்ப்பா. முதல்ல பீஷ்மரை தேடுவா. பீஷ்மரை இது பண்ணுவா. பீஷ்மர் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு ஒய்ஃப் கிடையாது, நான் வந்து சம்சார சாகரத்தில் எனக்கு ஈடுபடல, எனக்கு வந்து இந்த அரியணையை காப்பாற்றணுன்றது தான் எனக்கு வந்து அஸ்தினாபுரத்து அரியணையை காப்பாற்றணுன்றது தான் என்னோட எண்ணமே வழிய, எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்டுவார். இந்த இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். அவர் ஒத்துட்ட பண்ணோடனே இவர் தேடுவார். வேற வசிஷ்டரை இவரை எல்லாம் கேட்பா. இருக்கிற மற்ற முனிவர்களை எல்லாம் கேட்பா. முனிவர்களை கற்கர்னு வந்து கிருஷ்ணனுடைய பரம்பரை ஆஸ்தான வித்வான், அவர் தான் ஆஸ்தான குரு ஆச்சாரியர். அவரை கூப்பிடுவா. அவர் வந்திருப்பார். அவருக்கு கிருஷ்ணனுடைய இவர் வந்து அவர் வந்து இதுக்கு நான் இல்லை, எனக்கு வந்து இந்த இதுல எல்லாம் எனக்கு ஆசை கிடையாது, என்னுடைய தபோபலம் ஞானம்லாம் இதில் குறையும், வேண்டாம் எனக்கு அது அப்படின்டுவார். இதுல எல்லாம் எனக்கு தேவையில்லாத ஆசை வந்துருச்சுன்னா கஷ்டம், அதனால நான் ஒத்துக்க மாட்டேன்னுவேன். யாருமே அதுக்கு வந்து வேண்டான்னுவா. ரெண்டாவது பயப்படுவா எல்லாரும். இந்த துரியோதனன் நல்லா இருக்கான், ஏதாவது பண்ணுவான், ஏதாவது பேசுவான், ஏதாவது சொல்லுவான், நம்ம சொன்ன உடனே அப்புறம் அவன் வந்து இல்லை இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னுவான் அப்படின்னு இது பண்ணுவான்னு பார்த்தா. அப்போ என்ன பண்ணுறான், உடனே பீமன் எழுந்து நான் வந்து கிருஷ்ணனை வந்து இந்த இதில் ஆஸ்தான ஆச்சாரியனை ஏற்றுக்கிறதுக்கு நான் முன்மொழிகிறேன்னுவோம். உடனே அர்ஜுனன் வந்து ஆஹா கிருஷ்ணன் நான் வழிமொழிகிறேன்ட்டு இது பண்ணுவான்.
கிருஷ்ணனை வந்து ஒரு மனசா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவா, பாதி ராஜாக்களுக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. கிருஷ்ணனை வந்து அந்த ஆச்சாரியனை வச்சு அந்த தலைமை பீடத்தில் உட்கார வச்சு அவனுக்கு எல்லா பாத பூஜையெல்லாம் பண்ணிட்டு இந்த யாகத்தை ஆரம்பிக்கலாம், இந்த இந்த யாகத்தை ஆரம்பிச்சு நடத்தலாம் அப்படின்னு ஒத்துப்பா. ஒத்துட்டு எல்லாம் பண்ணுவா. சக்கரவர்த்தி யாகத்தை நடத்துவா. நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா, பீமன் சொன்னவொடனே இவனை செலக்ட் பண்ணினாலா, இவனை கிருஷ்ணரை செலக்ட் பண்ணவொடனே துரியோதனால ஏற்றுக்கவே முடியல. திருதராஷ்டிரன் வந்து கிருஷ்ணனை பரவாயில்லன்ட்டான். திருதராஷ்டிரன் தான் ராஜா, இவன் துரியோதனன் இளவரசன் தானே. ஆனாலும் இளவரசன் மாதிரி இருப்பார் வழி, அவன் தான் ராஜா, அவன் தான் திருதராஷ்டிரனை ஆட்டி வைப்பான். திருதராஷ்டிரன் வந்து சும்மா பேருக்கு பொம்மைக்கு ராஜா. திருதராஷ்டிரன்கிட்ட சொல்லுவான். சொன்னவொடனே திருதராஷ்டிரன் வந்து துரியோதனை வந்து திருதராஷ்டிரன்கிட்ட இதெல்லாம் சரியில்லை, இந்த மாதிரிலாம் கிருஷ்ணன் இது பண்ணிட்டு நீனுவான், நீ அதெல்லாம் விட்ற, நாட்டை இதாக பண்ணிட்டு போகிறான், உனக்கு முடிஞ்ச வரைக்கும் திருதராஷ்டிரன் சொல்லுவான். சொன்ன உடனே கூட இவனுக்கு வந்து அந்த 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 பங்களாவோட மலைப்பு இவனை விட்டு போகவே போகாது. என்ன ஒரு அருமையான மாளிகை, இந்த மாதிரி ஒரு மாளிகை கட்ட முடியுமா, சீரும் சிறப்பும் செல்வமும், எப்படி வாழ்க்கை இவ்வளோ பணம் வந்தது, பாட்டு கஜானா ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ராஜாங்கத்தை நம்மளால பண்ண முடியாது, நம்ம இது மாதிரி ஒரு ராஜாங்கத்தை அடையலையே, இவனை வந்து நம்ம ஒன்றுமில்லாமல் தானே அனுப்பினோம், இவனுக்கு பாரு கிருஷ்ணனுடைய தொடையிலே வாழ்க்கை எவ்வளோ எல்லாம் கிடச்சிருக்கு, புதையல் கிடச்சிருக்கு. அந்த புதையலில் வந்து ஒரு நாட்டையே உருவாக்கிட்டான், ஒரு பங்களா உருவாக்கியிருக்கான். என்ன மாதிரி பங்களா இதெல்லாம் வந்து அவனுக்கு மனசுக்குள்ளே ஓடுறது துரியோதனுக்கு. ஓடி எப்படியாலும் இதை வந்து அவனுக்கு மனசுக்குள்ளே வந்து என்னென்னா, இது கிருஷ்ணனை வந்து கொடுக்குறானே, கிருஷ்ணனுக்கு வந்து கிருஷ்ணன் மேலே பொறாமை ஒருத்தருது. பொறாமை வந்து கிருஷ்ணனுக்கு அதை கொடுக்கூடாதுன்னு அவன் மனசில் நினைக்கிறான். ஆனால் அவனுடைய கூற்றை வந்து வெளியில் சொல்ல முடியல. கர்ணனும் வந்து கிருஷ்ணன் வந்து அவ்வளோ பெரிய ஆளா, கிருஷ்ணனுக்கு கொடுக்கணுமா, அதை விட திருதராஷ்டிரனுக்கு சேப்பட்டு போகலாமே, பெரியப்பா இருக்காளே, பெரியப்பா அங்கே இருக்கும்போது அவருக்கு பண்ணுறதுன்றது கரெக்டாக இருக்கும் இல்லையா. இவரோட சொந்தமான பெரியப்பா வேலையெல்லாம் விட்டுட்டு பீஷ்மர் இருக்கார், பெரியப்பா இருக்கார், துரோணர் இருக்கார், ஆச்சாரியன் வித்த கற்றுக் கொடுத்த ஆச்சாரியன் இருக்கார், வாழையெல்லாம் விட்டுட்டு இவர் கிருஷ்ணனுக்கு பண்ணுறானேன்ட்டு அவளுக்கெல்லாம் ஒரு ஆத்திரம். பீமனும் கிருஷ்ணனுக்கு பண்ணணுவான், அர்ஜுனரும் அதை ஆமோதிப்பான். தர்மருக்கு வந்து கிருஷ்ணனுக்கு பண்ணதில் பரம சந்தோஷம். ஓகே, கிருஷ்ணனுக்கு பண்ணிடலாம், கிருஷ்ணனை வந்து ஆச்சாரியா வச்சு கிருஷ்ணனுக்கு பாத பூஜை பண்ணி இந்த யாகத்தை ஆரம்பிக்கலான்னு பண்ணுவான். பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது துரியோதனுக்கு பிடிக்காது, கர்ணனுக்கு உள்ளுக்குள்ள சுசையாக இருக்கும், வேண்டாம் இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாது, அப்படியே துடிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் சிசுபாலன் ஒருத்தன் வருவான். சிசுபாலன் யாருன்னா, குந்தி இருந்தா பாருங்க, குந்தியோட தங்கவத்தி இருந்தா, அவ பேர் வசுந்தரான்னு பேர், குந்தியோட தங்க. அவளுக்கு ஒரு புள்ள பிறக்கிறது, அதுதான் சிசுபாலன். அந்த புள்ள சிசுபாலன் பிறக்கும் போது என்னன்னா, 4 கை 4 கண்ணு 2 தலை, ஒரு மாதிரி அஷ்டகோணம் பிறக்கிறது, 4 கையோட பிறக்கிறது, கண்ணு 4 கண்ணு இருக்கு. ஆக எல்லாம் ஒரு டபுள் உருவமாகவே பிறக்கும் போது அந்த குழந்தை பிறந்தவொடனே எல்லாரும் வர அதெல்லாம் பண்றா. இவருக்கு அத்தை முறையாருது இல்லையா வசுந்தரா, உடனே இவன் என்ன பண்றாரு, இவரும் வரார், அந்த குந்தியோட தங்கை இருக்கான்றதுனால அவளை பார்க்கறதுக்கு வரார். ஒரு கிருஷ்ணனும் வரார். கிருஷ்ணன் வந்து பார்க்குறார். கிருஷ்ணன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா ராஜாக்களும் அப்போ இந்த குழந்தை பிறக்கும்போதே ஒரு அசரீரி கேட்கறது, இந்த குழந்தைக்கு 4 கை 4 கால்லாம் இருக்கு, இந்த குழந்தைய யாரை பார்த்தோடனே இந்த குழந்தைக்கு அந்த கை கால்லாம் மறையிறதோ அவளால் தான் இந்த குழந்தைக்கு மரணம் அப்படின்னு அசரீரி கேட்கறது குழந்தை பிறக்கும் போதே. இதனால என்ன பண்ணுவா, தான் பிள்ளைய யார் கொல்லுவான்றது அவன் பிள்ளை மேலே அதீத இது வச்சிருப்பா, சிசுபாலன் மேலே. தான் பிள்ளைய யார் கொல்லுவா அப்படின்றத பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவா, சுற்றி எல்லாரையும் எல்லா ராஜாக்களையும் வர வச்சு ஒருத்தராக வந்து பார்க்க வைப்பான். இப்படி பார்க்க வைக்கும்போது கிருஷ்ணனை கூப்பிடுவா, கிருஷ்ணனும் வருவான். கிருஷ்ணன் வந்து பார்ப்பார். கிருஷ்ணன் வந்து பார்த்த உடனே இந்த குழந்தையோட அந்த காலில் அந்த 4வது 2 அடிஷ்னலாக அந்த 2 கை, அடிஷ்னலாக அந்த 2 கண்ணு எல்லாம் போயிட்டு சாதாரண குழந்தையாக மாறிடும், வந்துடும், அதெல்லாம் மறைஞ்சிடும். மறைஞ்ச உடனே இவளுக்கு தெரிஞ்சு போயிடுது, ஆஹா நம்ம பிள்ளைக்கு இவன் தான் எமன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் வந்து அத்தை முறை தானே அவனுக்கு. உடனே அவன் என்ன விடுவா, நான் உனக்கு அத்தை தானே, ஆமாம் அத்தைன்னா நீ என்ன பண்ணணும், எனக்கு ஒரு வரம் கொடு கிருஷ்ணா, நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும், என்னன்னு சொல்லு அத்தைன்னுவான். என் குழந்தைய நீ கொல்லக்கூடாதுன்னுவான். இது வந்து நம்ம பண்ணுறது இல்லை அத்தை, அந்தந்த கால சூழ்நிலைகள் எப்படி எப்படி மாறுமோ அதுதான், அதனால நடக்கிறதா. அதனால இதை வந்து நம்ம எப்படி வரமா எப்படி கொடுக்க முடியும், சொல்ல முடியாதுன்னு மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னுவான். அந்த மாதிரி வரம் கொடுக்கறதுக்கு இடம் இல்லை, தர்மத்திலே இடம் இல்லை அத்தை அப்படின்னுவோம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவா, சரி அது இல்லாட்டா பரவாயில்ல,
நீ என்ன பண்ணு, என் புள்ள பண்ற 100 தப்பை நீ பொறுத்துக்கணும். என் புள்ள பண்றது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா, உனக்கு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா 100 தப்பை நீ பொறுத்துக்கணும். பொறுத்துட்டு 101வது தப்பு படித்துன்னா 100 தப்புக்கு 100 தப்பு வரைக்கும் அவன் பண்ற தப்புக்காரன் அவனை தண்டிக்க கூடாது நீ அப்படின்னு வர வாங்கிட்டுருவா. இவரை கிருஷ்ணனுக்கு கொடுத்தேன்னு கொடுத்துருவார், சரின்னு கொடுத்துருவார். கொடுத்துரு. இது அங்கே இருக்கும் சிசுபாலனுக்கு இது இயற்கை. சிசுபாலனுக்கு என்னன்னா, இந்த ஜராசந்தன் வந்து உறவு. ஜராசந்தனை கொண்டுட்டான்றதுனால ஜராசந்தனையும் கம்சனுக்கும் சிசுபாலனுக்கும் உறவு. கம்சனுக்கும் சிசுபாலனும் ஃப்ரெண்டு, நட்பு, உறவு கூட. இவெல்லாம் செத்து போயிட்டானவனே, கம்சனையும் கொண்டுட்டான், ஜராசந்தனையும் கொண்டுட்டானவனே, இந்த சிசுபாலனுக்கு தன்னறியாத ஒரு ஆத்திரமும் ஆவேசமும் வரும். இவன் என்ன பண்ணுவான், நம்ம மகத நாட்டை ஆண்ட ஜராசந்தனை கொண்டுட்டான், இதை கோகுலத்தை ஆண்ட இதை மதுராவை ஆண்ட கம்சனை கொண்டுட்டான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு வந்து இங்கே ராஜ மரியாதையோட இவனுக்கு வந்து அந்த இது பூஜை பண்ணுறாளா, இவனை தலைமை பீடத்தில் உட்கார வச்சு பூஜை பண்ணுறாளா, இது எப்படி சரியாகும், நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் குரல் கொடுப்பான், நிறுத்து, இதை நீ பண்ணாதன்னு. நாளைக்கு மறுபடியும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.